கீழ்பவானி கடைமடை பகுதிக்கு தண்ணீர் சென்றடைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் கீழ்பவானி பிரதான கால்வாயில் இருந்து பக்கிரமான கிளை கால்வாயில் குறைவான நீர் திறக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கடைமடை பகுதிகளான பெரிய புலியூர், ஐயம்பாளையம், எலவமலை உள்ளிட்ட பகுதிகளில் 350 ஏக்கர் நெல் சாகுபடியை தொடங்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேர நடவடிக்கை எடுக்க கோரி கவுந்தம்பாடி அடுத்த சேவா கவுண்டனூரில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் முத்துசாமி, கால்வாயில் போதிய அளவு நீர் திறக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். நீர்வளத்துறையின் நேரில் ஆய்வு செய்து வரும் நிலையில் விரைவில் கடைமடை பகுதிக்கு நீர் சென்று சேரும் என்றும் அவர் உறுதியளித்தார். தண்ணீர் போகாமலோ தண்ணீர் பற்றாக்குறையோ அல்லது இங்கே செய்த வேலைகளிலே பிரச்சனையோ அல்ல, இடையிலே யாரோ செய்த ஒரு தவறு. இந்த இடத்துல ஒரு அடைச்சிட்டாங்கிற ஒரு தகவல். எனவே அதை முழுமையாக விசாரித்த பின்னால் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அதிகாரிகள் இப்பொழுதே அங்கே போயிருக்கிறார்கள், காவல்துறையில் போயிருக்கிறார்கள். முழுசாக விசாரிச்சுட்டு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் கடமடைக்கு தண்ணீர் போவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். பவானிசாகர் அணையில் இருந்து கடந்த மாதம் 15ஆம் தேதி கீழ்பவானி பிரதான கால்வாயில் வினாடிக்கு 2300 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டது. முதல் போக சாகுபடிக்கு வழக்கமான அளவு நீர் திறக்கப்பட்ட போதும் கடைமடைக்கு தண்ணீர் வரவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.